மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவரே ஒரு வார்த்தை தர வேண்டும் என்று ஜெபித்த போது கர்த்தர் காண்பித்து தந்த வார்த்தை, இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். எந்த நிலையிலும் தூக்கி விடுகிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தகப்பன் தன் மகனை அழைத்து கொண்டு வருகிறான். ஒரு ஆவியினால் அலைக்கழிக்கப்பட்ட மகன். இந்த மகனை, இந்த வாலிபனை அந்த ஆவி அலைக்கழிக்கிறது. அலைக்கழித்து எப்படி விட்டுட்டு போகுது என்று அதற்கு முந்தின வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல கிடந்தான். கவனிங்க, ரோட்ல ஒருத்தங்க அடிபட்டு கிடக்குறாங்கன்னு வைங்களேன், ஜனங்க போய் தூக்குவாங்களா தூக்க மாட்டாங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம என்ன பண்ணுவோம்? ஒருத்தங்க அடிபட்டு கிடந்தா தூக்குவோம். ஒருத்தங்க செத்து கிடந்தா தூக்க மாட்டோம். தூக்குறவங்க கூட என்ன செய்ய மாட்டாங்க தெரியுமா? தூக்க மாட்டாங்க. மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க? மூடி போடுவாங்க, அவ்வளவுதான். அப்போ சூழ்ந்திருக்கிறவர்களால ஒரு மனிதனை தூக்கி விடக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு, தூக்கிவிட முடியாத நிலைமைகளும் உண்டு. இங்கே இவ்வளவு சம்பவம் நடக்கும்போது 25வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு. அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடக்குது. இந்த வாலிபன் எப்படி இருக்கிறான் என்றால், செத்து போனான் என்று சொல்லத்தக்கதாக, அநேகர் சொல்லத்தக்கதாக. அப்ப சுத்திலும் இப்ப என்ன சத்தம் கேட்டுட்டு இருக்கு தெரியுமா? செத்துட்டான், 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 அவன் கதை முடிஞ்சது, இவன் நீ அவ்வளவுதான், செத்துட்டான். எல்லாரும் சொல்லத்தக்கதாய், எல்லாரும் சும்மா கெஸ் பண்ணி சொல்லல, எல்லாரும் கண்ணுக்கு முன்னாடி அவன் எப்படிதான் இருக்கிறான் தெரியுமா? செத்தவன் போல கிடந்தான். எல்லாரும் சொல்லுகிறது போது அதற்கு ஆமா போடுகிறவர் அல்ல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கும் பார்வைகளுக்கும் முன்பதாக இன்னும் ஏன் அவனுடைய தகப்பனும் பக்கத்தில் நிற்கிறான். அந்த தகப்பனும் போய் தூக்கல. ஆமென். ஆண்டவர் என்ன செய்தா தெரியுமா? இவன் கதை முடிஞ்சிட்டுன்னு சொல்ற இடத்துல அவன் கையை பிடிச்சு அவனை தூக்கி விட்டான். உடனே அவன் எழுந்தான். இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி, நீங்க இருக்கிற நிலைமை எதுவானாலும் இயேசுவால உங்களை தூக்கி விட முடியும். எஸ் ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி, நான் இருக்கும் நிலைமை எதுவானாலும், எந்த நிலையானாலும், இந்த சிச்சுவேஷன்ல இருந்து என் இயேசுவால தூக்கிவிட முடியும். நம்புறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது 145வது சங்கீதத்தின் 14வது வசனத்துல, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, விழுகிற யாவரையும் தாங்கி, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். என் ஆண்டவர் கரம் நீட்டினது தாங்கிறதுக்கு மட்டும் இல்ல, அந்த சூழ்நிலையிலிருந்து, அந்த ஆழியிலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து, அந்த நெருக்கத்திலிருந்து, அந்த வியாதி படுக்கையிலிருந்து தூக்கி விடுவதற்காக. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மார்ச் மாதத்துல கர்த்தர் என்னை சில எழும்ப முடியாத சூழ்நிலையிலிருந்து தூக்கிவிட போகிறார். நம்புறவங்க தேவனுக்கு மகிமை. ஆமென்.
தேவன் தூக்கி விடுகிறவர். ஆண்டவர் தம்முடைய பிரமாணங்களை மோசேக்கு கொடுக்கிறார். தேவனுடைய பிரமாணம் என்பது என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தில் என்னென்ன செயல்படுத்தப்படுகிறதோ அதுதான் பிரமாணம். கிங்டம் ஆஃப் காடுடைய லா புக் இருக்குல்ல, அதுதான் பைபிள். அப்படி நிறைய கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்போது மோசேக்கு கர்த்தர் ஒன்றை சொல்லுகிறார். என்னவென்றால், உபாகமம் 22வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உன் சகோதரனுடைய கழுதையாவது அவனுடைய மாடாவது வழியிலே விழுந்து கிடக்கிறதை கண்டாயானால், அதை காணாதவன் போல நீ பார்த்துட்டேன்னு வச்சுக்கோயேன். உன் சகோதரனுடைய கழுதையாவது மாடாவது விழுந்து கிடக்கிறத நீ பார்த்துட்டேனா, அதை காணாதவன் போல விட்டு போகாமல் அவனோட கூட அதை தூக்கி எடுத்து விடுவாயாக. நீ பார்க்கலன்னா பிரச்சனை இல்லை, இப்போ நீ பார்த்துட்ட. ஆமா, இங்கே கர்த்தர் என்ன எதை கொண்டு வர்ற? ஆடாவது கழுதையாவது மாடாவது விழுந்து கிடக்கிறத நீ பார்த்துட்டேன்னா, ஆண்டவர் அவருடைய ஹார்ட், அவருடைய கேரக்டர், அவருடைய செயல்கள், அதுதான் தம்முடையவர் பிள்ளைகளிடத்தில் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். எனவேதான் தேவன் மனிதனை தம்முடைய சாயலாக படைத்திருக்கிறார். ஆமா, அவர் என்னென்ன பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அது மனுஷங்கிட்ட வெளிப்படணும்னு அவர் விரும்புகிறார். நீ பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் நீ பார்க்காதவன் மாதிரி போயிடக்கூடாது. நீ என்ன செய்யணும் தெரியுமா? அவனோட கூட அதை தூக்கி எடுத்து விடுவாயாக. ஆமே, நம்மை தேவன் கழுதையாட்டோ மாடாட்டோ வைக்கல, அவருடையவர்களாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பார்க்கலைன்னா பரவாயில்ல. இங்கே ஒரு வாலிபனை தகப்பன் கொண்டு வருகிறார். கொண்டு வரும்போது ஆண்டவர் கேட்கிறார், ஆமா இந்த பிரச்சனை இவனுக்கு எவ்வளவு காலமா இருக்கிறது? அப்படி கேட்கும்போது அந்த தகப்பன் சொல்லுகிறான், சிறு வயதிலிருந்தே இவனுக்கு இந்த ப்ராப்ளம் தான் இருக்குது. சின்ன வயசுல இருந்தே இருக்கிற ஒரு பிரச்சனையை அந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து ஒருத்தனை தூக்கி எடுக்கப்படுவது என்பது அது சாத்தியமான காரியமான்னு கேட்டா இல்லை. இந்த ஆவி இவனை பிடிக்கும் போது அது அவனை தீயிலையும் தண்ணீர்லையும் தள்ளி விடுகிறது. லூக்கா 9:39 இதே சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவி இவனை எங்க பிடிக்குதோ அவனை பிடிக்கும் போது அவன் அலறுகிறான். அது என்ன பண்ணுகிறதா? அது அவனை நுரைத்தள்ள அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதா இருக்கிறது. அதாவது இவன் லைஃபே கசக்கப்பட்ட லைஃப். சின்ன வயசுல இருந்து இவன் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கிறான். சின்ன வயசுல இருந்து இந்த ப்ராப்ளம் இவன் சந்தித்து கொண்டே இருக்கிறான். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, இங்கே பாரு, இதுவரை நடந்ததெல்லாம் அதை பற்றி எனக்கு தெரியாது. ஏன்னா இதுவரை நடந்தது எதுவுமே என் பிரசன்ஸ்ல நடக்கல. இப்போ நடக்குது பாரு, அது என் பிரசன்ஸ்ல நடக்குது. என் பார்வையில் நடக்கிற ஒரு காரியத்தை என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இந்த என கேட்கிற இதுவரை நடந்ததெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு தேவ சமூகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற சில உள்ளங்களோட தீர்க்க தரிசனமான வார்த்தை, அவர் உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அவனுக்கு தமது முகத்தை மறைக்காமலும் இருந்து அவன் கூப்பிடும் போது கர்த்தர் உத்தரவு தருவார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவத்தை சொல்லும் போது, ஒருவன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு வழி பிரயாணமாய் போகிற வழியிலே கள்ளர் கையிலே அவன் அகப்பட, அவனை அந்த கள்ளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அடித்து குற்றுவீராக்கி அவனை தெருவில் போட்டுட்டு போயிட்டாங்க. ஏன் குற்றுவீராய் போட்டுட்டு போறாங்க அப்படின்னா, இனி இவனால எந்த யூஸுமே இல்லை, இனி இவன் கிட்ட எந்த நன்மையுமே இல்லை. ஒருத்தனால ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னாலே சூழ்ந்து இருக்கிறவங்க பார்வைக்கு அவன் இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறத ஒண்ணுதான். அவனை தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வழியாக ஒரு ஆசாரியன் வருகிறதை சொல்லுகிறார்.
விலகி போறார். லேவியன் வருகிறதை சொல்லுகிறார், விலகி போகிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், அநேகர் விலகி போறதுக்கு காரணம் நம்ம மேல அவங்களுக்கு ஏதோ கோபம் வெறுப்புனால இல்ல, அவங்களால முடியாது. ஒருத்தன் விழுந்து கிடக்கிறானா தூக்கிடுவாங்க, ஒருத்தன் செத்து கிடக்கிறானா தூக்க மாட்டாங்க, கை வைக்க யோசிப்பாங்க. நிறைய பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டுனா சுற்றி இருக்கிறவங்க கமெண்ட் சொல்லதான் பண்ணுவாங்க. இவன் செத்துட்டான், இவன் கதை முடிஞ்சிட்டு, இவனுக்கு இப்படி நடந்துச்சு பாத்தியா. இதுக்கு மேல அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஏனென்றால் அது அவர்களுடைய தப்பு அல்ல, நம்முடைய சூழ்நிலை அப்படி நம்மளை அமைத்து வைத்திருக்கிறது. ஆனால் இயேசு இதற்கு அப்பாற்பட்டவர். அவர் இறையாதை அமைதலா இரு என்று சொன்னால் எந்த கொந்தளிப்பும் அமரும். ஆமென். அவர் நோக்கி பார்க்க பூமி அதிரும். அவருடைய பிரசன்னத்துல பர்வதங்கள் மெழுகு போல உருகும். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நமது தேவன் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது அந்த சமாரியன் வருகிறார். அந்த காலத்தில் யூதருக்கும் சமாரியருக்கும் ஆகாது. ஆமென். ஆனால் இப்பொழுது அந்த சமாரியன் வரும்போது என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தி, கடந்த நாள் இதை மெடிடேட் பண்ணும்போது ஆச்சரியப்படுத்தின வார்த்தை, அந்த சமாரியன் இப்பொழுது அவனை யாராக பார்க்கல தெரியுமா? யூதனாக பார்க்கல. யூதனாக பார்த்திருந்தா அவனை தூக்கி இருக்கவே மாட்டார். சமாரியன் பார்வையில் அவன் பட்டுட்டான். பார்வையில் படலைன்னா மேட்டர்ல அவன் செத்திருப்பான். பார்வையில பட்டுட்டான். இன்னைக்கு நானும் நீங்களும் உயிரோடு இருக்க காரணம் என்ன தெரியுமா? அவர் பார்வையில பட்டுட்டோம். ஆமென். பார்வையில படலைன்னா மேட்டர்ல, அவன் பார்வையில பட்டுட்டோம். அந்த அழகான கண்கள் கண்டதுனால, அந்த பார்வையில பட்டதுனால, எசேக்கியேல் 16:6, நான் உன் அருகே கடந்து வந்த போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து, உன்னை கண்டு, உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து, கண்டும் ஒண்ணுதான் பார்த்தும் ஒண்ணுதான். ஏன் இது 2 தடவை சொல்லி இருக்கு? ஆண்டவர் திரும்ப சொல்றார், நீ என் பார்வையில பட்டுட்ட. ஆமா, உன் லைஃப்ல நடந்த ஒரு பெரிய சம்பவம் என்னன்னு கேட்டா நீ சொல்லணும், அவர் பார்வையில நான் பட்டுட்டேன். ஜீசஸ் அவர் பார்வையில படலைன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஆவி என்ன பண்ணுச்சு? அவனை தீலையும் தள்ளிச்சு, எங்கெல்லாமா தள்ளிச்சு. இதுக்கு முன்னாடி உள்ள மேட்டரோடு இப்போ அவன் எங்க இருக்கிறான்? இப்போ அதுதான் பண்ணுது. இப்பொழுதும் பாருங்கள், 9வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்துல, அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. இதுக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை தான். இப்போ அந்த பிரச்சனை மட்டும் இல்ல. 26வது வசனம், அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்தது. அலைக்கழித்தது மட்டும் இல்ல, சொல்லுங்க வாய்த்துறது மிகவும். அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை விட அதிகம். இதுக்கு முன்னாடி இருக்கிறது எங்க? தீயில, தண்ணீர்ல. இப்போ எங்க? அவருக்கு முன்னாடி. அவர் பார்வையில என்ன நடந்தாலும், இந்த மார்ச் மாதம் நம்முடைய அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? எங்க இருக்கிறியோ எனக்கு தெரியாது, பார்வையில வந்து விழுந்துரு. அவர் பார்வையில, அவ்வளவுதான். ஆண்டவர் பார்வையில. எனவேதான் புலம்பல் 3:49 ஆமென், எரேமியா சொல்றார், பரலோகத்தில் இருந்து கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும், அவருடைய பார்வை என் மேல விழும் மட்டும் என் கண்கள் ஓயாமல் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. என்னை பாரும் ஆண்டவரே. ஏமாயினார். அங்கே அந்த நல்ல சமாரியன் அவனை யூதன் என்று பார்க்கவில்லை, வேறொருவனாக பார்க்கவில்லை, அவன் நிலைமையை பார்க்கிறான். பேதுரு கடல்ல அப்படி நடந்து இயேசு கிட்ட வரும்போது புஸ்குன்னு உள்ள போயிடுவார். அவன் உள்ள போறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? அவிசுவாசம். இப்போ இயேசு பார்வை அவன் பக்கம் இழுக்கிறதற்கு அவன் ஆண்டவரேன்னு கூப்பிடுறான். இப்போ இயேசு அவனை பார்த்து உடனே அவர் என்ன தெரியுமா செய்தார்? கையை பிடிக்கிறார். ஆமே, இப்போ அவன் அவிசுவாசத்தை பார்த்து கையை பிடிச்சிருப்பாருன்னா நிச்சயமா மாட்டாரு. அவன் நிலைமையை பார்த்து அவனை கையை பிடிக்கிறார். அவிசுவாசம், அவன் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்க. அவன் ஃபெய்த் இல்லைன்னா முடிஞ்சது. ஆனா இந்த இடத்துல அவனுடைய ஃபெய்த் இல்ல, அவனுடைய அவிசுவாசம், அவனுடைய சந்தேகம் அவனை உள்ள போக வச்சது. ஆனாலும் அவர் கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவரேன்னு கூப்பிடுறான். ஆண்டவர் பார்க்கவே இல்லை அவனை. அவன் ஆண்டவரேன்னு கூப்பிட்டு அந்த பார்வையை அவன் பக்கம் இழுக்கிறான் பாருங்க. உடனே இயேசு கையை பிடிச்சு
தூக்கி விட்டார். தூக்கி அப்படியே தோல்ல வச்சு போகல, எந்த இடத்துல விழுந்தானோ அமிழ்ந்தானோ அதே இடத்துல அவனை திரும்ப நடக்க பண்ணி. ஆமே, என் ஆண்டவர் இதை செய்ய வல்லவர் நம்புறவங்க கைகளை உயர்த்தி சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பார்வை விழணும். 4 வாலிபர்கள் ஒரு திமிர்வாத காரண கட்டில் கிடையாய் அவனை தூக்கிட்டு போறாங்க. டோர் திறந்து உள்ள போகலாம் பார்த்தா வாசல் ஃபுல்லா ஆட்கள். ஆமே, இவர்களுக்கு நூற்றுக்கு அதிபதியுடைய ஃபெய்த் எல்லாம் கிடையாது. அப்படி இருந்த ஒரு குறிப்பு எழுதி கொடுத்திருப்பாங்க, ஒரு வார்த்தை சொல்லும். இல்ல, இவங்களுடைய ஃபெய்த் என்ன தெரியுமா? அவர் பார்த்தா போதும். இவன் இப்படி கிடக்கிறது எங்க கிடக்கணும் தெரியுமா? அவருக்கு முன்னாடி, அதாவது நம்முடைய அவர் பார்வையில இவனை வச்சா போதும். சுத்தி நிக்கிறாங்க, திரும்பி போகல. ஆமென். ஆண்டவரிடத்துல நெருங்க முடியாத சூழ்நிலைகளும் ஒருத்தன் நெருங்கணும்னு ட்ரை பண்றானா அவனுக்கு ஏதாவது ஒரு டோர் ஓபன் ஆகும். இதுதான் தேவ பிரசனம். சுத்தி பாக்குறாங்க, இல்ல. இப்ப வீட்டு கூரையை பிடிக்கிறாங்க. பலமுறை இது சொன்னாலும் வீட்டு கூரையை பிரிக்கும் போது வீட்டு ஓனர் யாரை பார்த்திருப்பார் தெரியுமா? இயேசுவை பார்த்திருப்பார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல இயேசு விடு ஒரு கூரை வெயிட் பண்ண. இயேசு மட்டும் அங்க இல்லைன்னு வைங்கள. வரும்போது கட்டில ஒருத்தர் இருந்தா 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. போகும்போது எல்லாம் கட்டில் ஹாஸ்பிட்டல் பெட்டே இல்ல, இயேசு மட்டும் அங்க இல்லைன்னா. ஆமே, அவங்க இறக்கி இயேசுக்கு முன்னாடி வச்சாங்க பாருங்க. அவ்வளவுதான், எழும்பிட்டார். ஆண்டவர்கிட்ட சொல்லாம, ஆண்டவரே நான் செத்தவனை போல கிடக்கிறேன்னு. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்வாரு? 12 வயசு ஒரு மகா செத்து கிடந்தான், அவளையே நான் கையை பிடிச்சு தூக்கி விட்டுட்டு வரேன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் எங்கே இருந்து வருகிறவர் அல்ல. இந்த செயலை செய்வதற்கு முன்னே அவர் எங்கே இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? அவர் மகிமையிலே, மறுரூபத்தில் அவர் மோசே எலியாவோடு பேசி கொண்டிருக்கிறார். அது எப்படி வருது பாருங்க. மோசே எலியாவோடு மகிமையில பேசுறார், மேகத்துல பேசுறார். அதுக்கு மேல இருந்து பிதா பேசுறார். அதுக்கப்புறம் மோசே எலியா பேசுறாங்க. அதுக்கப்புறம் இயேசு, பேதுரு, யோவான், யாக்கோபு பேசுறாங்க. அப்படியே இறங்கி கீழே வந்து ஆமே, கீழே வரும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறார். கண்ணுக்கு முன்னாடி இப்ப எல்லா சம்பவம் நடக்குது. என்ன பிரச்சனை? ஆண்டவர் சமூகத்துல. அதனாலதான் ஆண்டவர் இடத்துல வாங்க, உங்க காரியத்தெல்லாம். இயேசு கிறிஸ்து 3.5 வருடம் ஊழியம் செய்த நாட்கள்ல அவர் பார்வைப்படும்படிக்கு அவர் போற வழியெல்லாம் போய் உட்கார்ந்துருவாங்க. அந்த பார்வைப்படணும். அவர் பார்த்தா போதும். ஒரு கானாவூர் கல்யாண வீட்டில் இயேசு என்றாகும் போது 6 கற்செடி அவர் பார்வையில் பட்டது. அவ்வளவுதான். அங்க ஒரு பிரச்சனை ஆண்டவர் வர அனுமதித்து வெளியே இருக்கிற 6 கற்செடியை உள்ள கொண்டு வர வைத்தார். ஆண்டவரை, வேற பாத்திரங்கள் அநேகம் இருக்கிறது, ஏன் பார்வையில பட்டது இந்த ஒதுக்கப்பட்ட பாத்திரங்கள் தான். ஆண்டவருடைய பார்வையில. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய பார்வையில இது ரொம்ப அவசியம். ஆமென். அதிகமா இந்த செய்தி கேட்கும் போதே உங்களுக்குள்ளே ஒரு ஜெபம் எழும்ப ஆரம்பிச்சிடட்டும். ஆண்டவரே, உங்க பார்வையில உமக்கு முன்பாக கட்டில் கிடையா அவனை கொண்டு வந்து அப்படி வச்சுட்டாங்க. வச்சுட்டு எதுவுமே பேசல, அவங்க அப்படி ஒதுங்கி நின்னுட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. வச்சுட்டு அவங்க ஏதாவது சொன்னாங்களா? ஒண்ணுமே சொல்லல. தூக்கி வைக்கிறாங்க. வச்சுட்டு 4வது வசனத்தை போடுங்க. மார்க் 2. ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு இறக்கிட்டு விட்டுட்டாங்க. அவ்வளவுதான். ஆமென். இறக்கிட்டு அப்படி எதுவுமே சொல்லல. இப்போ என் சிச்சுவேஷன் நீங்க பாருங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சு கேட்டு பாருங்க. அது வரைக்கும் பார்வோன் அடிச்சான் இடிச்சான், அந்த பிரச்சனை அங்க வரவே இல்லை. ஆண்டவர் அப்படி கண்டுக்காம விட்டார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க பெருமூச்சு விட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கண்ணோக்கினார் இருக்கு. அப்படி பார்த்துட்டு மோசே கிட்ட சொல்றாரு, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து கூக்குரலை நான் கேட்கவே கேட்டு அவர்கள் வேதனையை நான் அறிந்தேன். ஆண்டவர் பார்த்துட்டார்னா அவர் டீல் பண்ண ஆரம்பிச்சிருவார். அவர் டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார்னா நீ செத்து போனான் என்று சொல்ற அளவுக்கு செத்தவனை போல கடந்தாலும் கர்த்தர் தமது கையை நீட்டி நம் கையை பிடித்து தூக்கி விடுவார். ஆமென்.
வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னை தூக்கி விட ஒருவர் உண்டு, என்னை தூக்கி விட ஒருவர் உண்டு. சத்தமா சொல்லுங்க, என்னை தூக்கி விட ஒருவர் உண்டு. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, என்ன இந்த நிலையிலிருந்து தூக்கி விட ஒருவர் உண்டு, இந்த நெருக்கத்திலிருந்து தூக்கி விட ஒருவர் உண்டு, இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தூக்கி விட ஒருவர் உண்டு, என்னை தூக்கி விட ஒருவர் உண்டு. ஆமென். எனக்கு யாரும் கிடையாது, எனக்கு யாரும் கிடையாது சொல்லக்கூடாது. என்னை தூக்கி விட ஒருவர் உண்டு, என்னை தூக்கி விட. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே. நாம ஒரு விஷயம் அப்படியே ஜெபம் பண்ணலாம். அவங்க வலது கரத்தை உயர்த்தி முடிந்தால் இந்த வசனத்தை நெஞ்சோடு சேர்த்து வச்சு, எந்தெந்த காரியத்துல சின்ன வயசுல இருந்தே இந்த பிரச்சனை இருக்குப்பா, பல வருடமா இந்த பிரச்சனை இருக்குப்பா, இதுல இருந்து என்னை எப்படியா வெளியே கொண்டு வரணும், என்னை எப்படியா தூக்கி விடணும், ஆண்டவரே உங்க சமூகத்துல என்னை வைக்கிறேன். அது என்ன காரியத்துல இருந்து தூக்கி விடப்படணும்னு விரும்புறீங்க? அதாவது ஒருவேளை ஒரு கொடிய வியாதியா இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய நெருக்கமா இருக்கலாம், அல்லது ஒரு ஆவிக்குரிய மந்த நிலையா இருக்கலாம். எதுவோ 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 ஆமென். பல விதமான பிரச்சனை, அடைக்கப்பட்ட சூழ்நிலை, ஒரு சூறை செடியின் அனுபவம், ஒரு வனாந்தர அனுபவம், ஒரு 7 மடங்கு அக்கினியின் அனுபவம். ஆமென், ஆமென். இப்படிப்பட்ட நிலையில ஆண்டவரே, ஆண்டவரே நாங்க உங்களை நம்புறோம். இந்த 1ஆம் தேதி இந்த சத்தத்தை என் காதுகளில் கேட்க பண்ணி இருக்கிறீர். ஆண்டவரே, உங்க கரம் என்னை தூக்கி விடும். ஆண்டவரே, நான் எழும்புவேன். ஆண்டவரே, நான் எழும்புவேன். ஆண்டவரே, நீங்க கையை பிடிச்சு தூக்கி விட்டீங்கன்னா உடனே நடக்கும், உடனே நான் எழும்புவேன். ஆண்டவரே, தூக்கி விடுவீராக, தூக்கி விடுவீராக. இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் போய் என்னென்ன காரியத்துல இருந்தெல்லாம் நீங்க தூக்கி விட, என்ன சில சொல்லுவாங்க தெரியுமா, சிலர் ரெக்கமெண்டேஷன் போகும்போது கொஞ்சம் அவங்கள தூக்கி விட்டுருங்க அப்படிமா, கொஞ்சம் தூக்கி விட்டுருங்க. தூக்கி விட்டுருங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க, அவங்க எழும்புறது வர, அவங்க 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 ஸ்டடி ஆகிறது வர. ஆமென். வேதம் சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஹெல்ப்பர் அவர், சகாயர். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், 30வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே, என் சத்துருக்களை என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியால், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். தாவீதுனுடைய சாட்சி இது. அப்போ சத்துருவினுடைய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? சத்துருவினுடைய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? அவருடையவர்களுடைய வீழ்ச்சி. தேவ பிள்ளையே, நம்முடைய வீழ்ச்சி தான் சத்துருவின் மகிழ்ச்சி. என் ஆண்டவருக்கு எது பிடிக்காது தெரியுமா? நம்முடைய வீழ்ச்சியில சத்துரு மகிழ்வது கர்த்தருக்கு பிடிக்காது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதனால சத்துருவை இப்போ நான் எழும்பலைன்னு வைங்களேன், யார் மகிழ்வா? சத்துரு மகிழ்வா. சத்துரு மகிழ கூடாதுன்னா நான் என்ன ஆகணும்? நான் ட்ரை பண்ணி பார்க்கிறேன், என்னால முடியல. அப்போ என்ன ஒருத்தர் என்ன செய்யணும்? தூக்கணும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் போன வாரம் கேட்டோம், கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வைத்து ஆராதித்தான். ஆண்டவருக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. கோபம் வந்ததும் ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லுவார், மோசே என்னை விடு மோசே, இந்த ஜனத்தை நான் அழிக்க போறேன் மோசே. அப்படி சொல்லும் போது மோசே ஆண்டவரை எப்படி பிடிச்சு வைப்பார் தெரியுமா? 32வது அதிகாரம் அதனுடைய 11 முதல் பார்த்தீங்கன்னா மோசே ஒவ்வொன்றா பேசிட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? ஆமென். அதனுடைய 12வது வசனத்தை பாருங்கள். மலைகளில் அவர்களை கொன்று போடவும், பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானே. ஆண்டவரே, நீங்க அப்படி ஏதாவது பண்ணீங்கன்னா ஆண்டவர் இவன் கதையை முடிச்சுட்டாருடான்னு சொல்லி யார் சொல்லுவா? எகிப்தியர் சொல்லுவானேன்னு சொல்லும் போது 14வது வசனம். 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அப்படி அவன் சொல்லட்டான். உண்மையிலே இவங்க பண்ணதுக்கு அவர் இறங்கி என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? அடிச்சிருக்கணும். ஆனா ஆண்டவரே, மோசே எப்படி, அதாவது மோசைக்கு தெளிவா இன்னும் பேசவே வரல. சிலர் திக்கி திக்கி தான் பேசுவார், ஆனாலும் காரியமா பேசுவார். சிலருக்கு வாயை திறந்து பேசுறதுக்கு ஸ்ட்ரென்த்தே இருக்காது, ஆனாலும் பேசுறத காரியமா பேசிடுவாங்க. அப்படி கிருபை பெற்ற நிறைய பேர் உண்டு. ஆமென். பாருங்க, ஆண்டவரே நீங்க அடிக்கலாம் ஆண்டவரே, ஆனா அடிச்சிங்கன்னா எகிப்தியன் ஹாப்பி ஆயிரும். ஆண்டவரே, அவன் ஹாப்பி ஆயிடுவானா? அப்ப நான் அடிக்க மாட்டேன். என்ன அர்த்தம்? என்னுடைய வீழ்ச்சியில சத்துரு மகிழ்வதை கொஞ்சமும் கர்த்தர் விரும்ப மாட்டார். எனவேதான் மீகா 7 சொல்லப்பட்டிருக்கிறது, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது, நான் விழுந்தாலும் நான் எழும்புவேன். எப்படி எழும்புவேன்? அவர் என்னை தூக்கி விடுவார். நம்புறவங்க சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அதான் தாவீது சொல்லுகிறார், சத்ரு என்னை மேற்கொண்டு மகிழ ஓட்டாமல்
நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். தாவீது தன் வாழ்க்கையின் அனுபவத்தில் கர்த்தர் தூக்கி எடுத்த 5 அனுபவங்களை சொல்லுகிறதை வேதத்தில் பார்க்க முடியும். அந்த 5ஐயும் வேகமாய் சொல்லி நாம் ஜெபித்து கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது தாவீது சொல்லுகிறார், ஆமென், சங்கீதம் 40வது அதிகாரத்தின் 2-3 வசனங்கள். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி அவரை துதிக்கும் புது பாடலை என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அவர் எங்கிருந்து தூக்கி எடுத்ததாக சொல்லுகிறார் தெரியுமா? பயங்கரமான குழி, உளையான சேற்று. அதுதான் பாவ வாழ்க்கை. பாவத்திலிருந்து தூக்கி எடுத்தார். விட முடியாத பாவம். ஒரு இடத்துல தாவீது சொல்லுவாரு, அக்கிரம விஷயங்கள் என் மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. அக்கிரம காரியம் நம்மை மிஞ்சி வல்லமை கொள்வதின் அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை செய்யணுங்கிற எண்ணம் வரும்போது அதை நம்ம செய்யாம இருக்கிறோம்னு வைங்களேன், நம்ம அந்த விஷயத்தை மேற்கொண்டுட்டோம்னு அர்த்தம். நம்ம செஞ்சிட்டோம்னு வைங்களேன், அந்த காரியம் நம்மை மேற்கொள்ளுதுன்னு அர்த்தம். பாவ கிரியைகள், மாம்ச கிரியைகள் நம்மை மேற்கொள்ளுகிறது என்றால் நம்மை யாராகவே அடையாளப்படுத்துகிறது தெரியுமா? அடிமை. தாவீதுக்கு இதிலிருந்து விடுதலை வேணும். தாவீதுடைய அந்த பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, மீறுதல் இருந்து அவன் விடுதலைக்காய் கெஞ்சுகிறதை பல சங்கீதங்களை பார்க்க முடியும். தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். சேற்றில் இருக்கிற எல்லாரையும் தூக்க மாட்டார். சேற்றில் இருக்கிறவர்களில் யார் எனக்கு விடுதலை வேணும்னு ஏங்குறாங்களோ அவங்கள கர்த்தர் தூக்குவார். ஆமென். ஆண்டவர் எனக்கு விடுதலை தரலன்னு சொல்லிட்டு ஈஸியா நிறைய பேர் தொடர்ந்து பாவம் செய்வாங்க. சும்மா அவருக்கு வேற வேலை இல்லையா? சும்மா சேற்றில் இருக்கிறவனை தூக்கி எடுக்கிறது இல்ல. இங்கே தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்காக நான் 1வது வசனத்துல பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் எனக்கு ஒரு விடுதலை தருவார், அவர் என்னை தூக்கி எடுப்பார் என்று அவர் என்னிடமாய் சாய்ந்து, he reached down to me, அவர் யான் இருக்கிற இடத்துல இறங்கி வந்து, அதுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து என்ன போல மாறி. ஹalleluya. எதுக்கு தெரியுமா? என்னை தூக்கி எடுக்கணும், என்னை தூக்கி எடுக்கணும். ஹalleluya. வேதம் அழகாய் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 14, 15, 16 வசனங்களை பார்க்கும்போது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல. இந்த வேர்டை எல்லாரும் பாருங்க. அவரும், அந்த அவர்கள் யாரு? நான் தான், நீங்க தான். அப்ப இயேசு யாரை போல மாறினார்? நம்மை போல. எல்லாரும் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு என்னை போல. சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. ஆக்சுவலா நம்மை போல இன்னொரு மனுஷனை பைபிள்ல சொல்லி இருக்கு. யாரு தெரியுமா? யார் அந்த? எலியாவும் நம்மை போல. ஆனா அந்த கிரேஸோடைய அந்த ஆழத்தை நீங்க பாருங்க. இங்க வேற அவரும் அவர்களை போல. எதுக்கு? எதற்காக? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். 16, ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். 2 கூட்டத்தார் பாவத்து நிமித்தம் தள்ளப்பட்டார்கள். ஒன்று லூசிபர் கூட்டமாகிய தேவதூதர் கூட்டம், இன்னொன்று மனிதன். 2 பேருமே பாவத்தில் தள்ளப்பட்டாங்க. இப்ப தேவதூதருக்கு உதவியா கை கொடுக்கணும்னா இயேசு யாரா வந்திருக்கணும் தெரியுமா? தூதனா வந்திருக்கணும். ஆனா அவர் தேவதூதருக்கு உதவியா கை கொடுக்க விரும்பாம எனக்கும் உங்களுக்கும் உதவியா கை கொடுக்க வர விரும்பி அவர் நம்மை போல மாறினார். தூதர்களுக்கு என்ன பாட்டு பாட முடியும் தெரியுமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்கிற பாட்டை பாட முடியும். தூதர்களுக்கு என்ன பாட்டு பாட முடியாது தெரியுமா? சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் போதே கைகளை உயர்த்தி கல்லானைய உள்ளம் ஊருக்கின
ஆமே கண்டு நன்றியுடன் அவர் நம்மேல் பாராட்டின கிருபை. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, விட முடியாத பாவம் என்று உங்க வாழ்க்கையில ஒண்ணு இருக்கிறதா? அதை விடணும்னா நீங்க அவரை நோக்கி பார்க்கணும். நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், அவர் எனக்கு தரவே மாட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர். இந்த மன்னாவை வெறுத்து ஒரு பெரிய மீறுதல், பெரிய ஒரு பாவம் பண்ணுவாங்க இஸ்ரவேலர்கள். அப்போ அவர்களை பனிஷ் பண்றதுக்கு கர்த்தர் எதை அனுப்புவார் தெரியுமா? கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்புவார். கொள்ளிவாய் சர்ப்பம் எல்லாரையும் கொத்தி கொத்தி எல்லாரும் செத்துட்டே இருக்கிறாங்க. ஜனங்க மோசைக்கிட்ட வந்து நிக்கிறாங்க, ஏதாவது பண்ணுங்க யான்னு. என்ன பண்ண முடியும்? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துக்கு பரிகாரம் மோசை கிட்ட கிடையாது, மோசையிலும் மேலானவர் ஒருவர் இருக்கிறார். அப்போ அதன் அடையாளமாக அவர் சொன்னார், நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை என்ன பண்ணு, உயர்த்தி வை அப்படின்னு. அதே மாதிரி செஞ்சு உயர்த்தி வைக்கிறாங்க. அப்போ நீ சொல்லு, யார் யார பாம்பு கொத்துதோ அவர்களில் பிழைக்கணும் வாழணும்னு எவன் விரும்புறானோ அவன் என்ன செய்யணும் தெரியுமா? நோக்கி பார்க்கணும். அவன் நோக்கி பார்க்கணும். எனக்கு நான் பாவத்துல இருக்கும்போது என்ன வந்து சுத்தி இருக்கிறவங்க அவரை நோக்கி பாருன்னு தான் கைட் பண்ண முடியுமே தவிர அவங்க நோக்கி பார்த்து நான் பிழைக்க முடியாது. புரிஞ்சுதா? என் கூட இருக்கிறவங்க கைட் பண்ண முடியும். என்ன ஒருத்தனை பாம்பு கொத்திட்டு இருந்தாங்களே, சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வாங்க. முதல்ல அந்த இடத்த அதுக்கு மேலே வச்சு கட்டுவாங்க. முடிஞ்ச அந்த ரத்தத்தை எடுக்க பார்ப்பாங்க. என்னெல்லாம பண்ணுவோம், தூக்கிட்டு போவாங்க. மேக்சிமம் சொல்லுவாங்க, கொத்துன பாம்பையும் பிடிக்கணும். என்ன எங்க போய் பிடிக்க? கடைசியில் கையில் கிடைக்க பாம்பை பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அவ்வளோதான், ஏதோ ஒன்று இப்படிதான் செய்ய முடியும். பாவத்தில் இருக்கிறவனை மீட்க சுத்திலும் இருக்கிறவர்களுக்கு என்ன கைட் பண்ண முடியும்னா, பார்த்துருப்பா, இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆமே, நான் பாவத்திலிருந்து நான் மீளணும்னா நான் நோக்கி பார்க்கணும். ஆமே, நான் நோக்கி பார்க்கணும். என் பெற்றோர், என் போதகர் அல்லது என்னை சூழ்ந்திருக்கிறவங்க என்ன கைட் பண்ண முடியும். இல்ல நான் நோக்கி பார்க்க மாட்டேன், எனக்கு விடுதலை வேணும்னா இல்ல. மரித்தவர்கள் எண்ணிக்கை போட்டுட்டு இருக்கு. சிலுவையில இயேசுவோடு 2 கள்ளர்கள் அறையப்பட்டார்கள் அல்லவா? ஒருவன் தானே மீட்கப்பட்டான். நான் கர்த்தருக்காக பொறுமையோடு, அப்பா என்னை தூக்கி எடுங்கப்பா. இதுதான் புதிய ஏற்பாட்டிலே பவுல் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷனா யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க கூடும்? ஏன்னா எனக்கு ஒரு பாவம் என்னால் விட முடியல. என்ன என் வாழ்க்கை ஃபுல்லாக இவ்வளோ தான் ஆண்டவரே. இந்த அடிமைத்தனத்தில் ஒருத்தன் இருக்கிறானாலே அவன் அழிவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறான் என்று அர்த்தம். அதனால தான் ஜீவ காலம் எல்லாம் மரண பயம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒருவனை விடுவிக்கும்படியாக அவர் என்ன பண்றாருன்னா, அவர் கை கொடுக்க வரார். இயேசு கிறிஸ்து ஊரா சுத்திட்டு இருக்கும் போது சீஷர்கள் மெதுவா வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன வேடுங்க? ஜீசஸ் உடைய மினிஸ்ட்ரியில அவர் போன எல்லாருக்கும் ரட்சிப்பு நான் தான்பான்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல, எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்தார், எல்லாருக்கும் அற்புதத்தை கொடுத்தார். ரட்சிப்பு விரும்பினவனுக்கு மட்டும் கொடுத்தார். ஆமே, சும்மா சர்ச்சைக்கு வந்தாலும் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாது. பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா நோக்கி பார்க்கணும். தாவீது கத்துறான், நான் இனி இராமல் போகும் முன்னே தேறுதல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும் கத்துறான். அப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணிருங்கப்பா, இல்லைன்னா நான் செத்துருவேன்பான்னு கத்தும் போது ஆண்டவர் அவனிடமாய் சாய்த்து, விட முடியாத பாவம் என்று உங்க வாழ்க்கையில் இருக்கிறத மாம்ச கிரியைகள் வெளியரங்கமாயின நம்ம வாழ்க்கையில திடீர்னு நம்மளை டச் பண்ணும்போது, நம்மளை ட்ரிகர் பண்ணும்போது நம்ம அந்த கிரியைகள் வெளிப்பட்டு விடும். வார்த்தையில ஏதோ ஒரு விதத்துல செஞ்சிடறோம், நம்ம ஏதாவது விதத்துல விட்டுருவோம். ஆனா அப்ப நமக்கு அந்த விஷயத்துல நம்ம உடனே என்ன புரிந்து கொள்ளணும் தெரியுமா? இந்த அக்கிரம விஷயம் என்னில் மிஞ்சி வல்லமை கொள்ளுது. அப்ப எனக்கு இதுல இருந்து ஜெயிக்கணும், எனக்கு இதுல இருந்து விடுதலை வரணும். சில சொல்லுவாங்க, எனக்கு நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் பிரதர், இந்த கோபத்தை மட்டும் விட முடியல. அப்ப நம்ம ஒத்துக்கிறோம்ல, என்னால என்ன செய்ய முடியல? கோபத்தை விட முடியல. அதை நான் அக்செப்ட் பண்ணணும். நான் அந்த கோபத்தை நியாயப்படுத்த கூடாது. நான் மற்றபடி எல்லாம் நான் ஃபுல்லா அந்நிய பாஷை தான் பிரதர் பேசிட்டு இருப்பேன். ஆனா எனக்கு கோபம் வந்துட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன பாஷைனே தெரியாது. ஆமே, அப்ப நம்ம அக்செப்ட், நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கோபத்தை நியாயப்படுத்துவோம். நம்ம எல்லாத்தையும் நியாயப்படுத்தி சத்துருவை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தாவீது அக்செப்ட் பண்றார். எஸ் லார்ட், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செஞ்சேன். ஆண்டவரே, பேசும்போது உமது நீதி விளங்குறதுக்கு நான் இதை சொல்றேன். நாளைக்கு சத்துரு குற்றப்படுத்தும் போது அப்பா வந்து நிற்பார், அவன் என்கிட்ட சொல்லிட்டான், விட நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு.
அதான் அவன் சத்துருக்களுக்கு நான் வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். ஆண்டவர் பாராட்டுகிறார். என்னை தூக்கி எடுக்கிறதுக்காக வேதத்தில் ஒரு அருமையான வார்த்தை உண்டு. 18வது சங்கீதம் 36வது வசனம், என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலம். என்ன வேடு! ஆபிரகாம் மாதிரி நம்மளை நடத்தியிருந்தா அவுட், யோபு மாதிரி நடத்தியிருந்தா நடத்துறதா கிடத்துறது தான் முடிஞ்சு. நான் போகும் வழியை அவர் அங்க ஆண்டவர் என்ன பண்றார்? எவ்வளவு கிரேஸ்! அப்படி அகலமாக்கி அகலமாக்கி. அதாவது பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய கட்டளைகள் எல்லாம் கை கொண்டு அவைகளின்படி செய்து உண்மையா இருக்கிறான் தெரியுமா, அவனே நீதிமான். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நம்மளை கிருபையினால நீதிமான் ஆக்கி இதெல்லாம் செய்ய வைக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் 10ல் 1 செய்யலைனாலும் அவன் நீதிமானே இல்லை. அவன் அப்படி பார்த்தா நோவா காலத்துல மொத்தம் நீதிமான் எண்ணப்பட்டது எத்தனை பேர்? ஒரே ஆளு. ஆனா ஆண்டவர் கிருபையினால, அவருடைய ரத்தத்தினால, அவருடைய அன்பினால எடுத்ததுமே நீதிமான் ஆக்கிட்டு இனி பண்ண. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப பிள்ளைங்களுக்குலாம் எக்ஸாம், நம்ம எல்லாம் எக்ஸாம் எழுதுறது எதுக்கு? பாஸ் ஆகிறதுக்கு மார்க். ஆண்டவருடைய கிரேஸ் என்ன? கிரேஸ் எப்படி தெரியுமா நமக்கு அவர் பாராட்டி இருக்கிறார்? எக்ஸாம் பேப்பர்ல மேல 100க்கு 100 மார்க் போட்டுட்டு எழுதுங்கிறார். புரியலையா? எனக்கு ரிசல்ட் தெரியுது, ஆனா நான் அட்டன் பண்ணணும். ஆனா நான் எக்ஸாம் என்ன பண்ணணும்? அட்டன் பண்ணணும். பரீட்சைக்கு நிக்கணும். பரீட்சைக்கு நிக்காதவன் பலன் இல்லாதவன், அவனால ஓட முடியாது. ஓட முடியாதவனுக்கு ஓட்டத்தை முடிக்க முடியாது. ஓட்டத்தை முடிக்க முடியாதவனுக்கு கிரீடம் கிடையாது. ஓட்டத்தை முடிக்க முடியாதவனுக்கு, ஒரு கப்பல்ல என்னதான் பொருட்களை ஏற்றி மறுகரைக்கு விட்டாலும் அந்த கப்பல் டேமேஜ் ஆகி விழுந்துட்டுனா அந்த பொருள் எல்லாமே சேதமாயிரும். ஓட்டத்தை ஓடுறதுக்கு பலன் வேணும். பலனுக்கு தான் பரீட்சை. பரீட்சைக்கு இல்லாதவர்கள் அவங்க பலன் இல்லாதவர்கள் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆனா ரிசல்ட் எதுக்கு இந்த பாதையை அகலமாக்குறா தெரியுமா? நீ வலுவிடக்கூடாது, நீ வலுவிடக்கூடாது. அதான் வலுவாதபடி நம்மை காக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. சில வருஷத்துக்கு முன்பதாக எங்க அப்பா ஃபேமிலியில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க. அப்போ ஊருக்கு திருவள்ளா, அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே போனோம். அப்போ அங்கே போகும்போது அது அடக்க ஆராதனை. அவங்க அப்பா ஃபேமிலியில் இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. அப்போ அவங்க முறைமையின்படி அவங்க அந்த மந்திரங்கள் எல்லாம் செய்து அதன் பிறகு அந்த பாடியை எரிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நான், இங்கிருந்து எப்படிப்பா ஒரு மனுஷனை தூக்கிட்டு வந்தீங்க? எவ்வளோ பாடு, எவ்வளோ பிரச்சனை. ஒருவேளை என்ன இப்படி ஒரு சிச்சுவேஷன்லேருந்து கூப்பிட்டுருந்தா நான் வந்திருப்பான் ஆண்டவரே. நானே சொல்கிறேன், வாய்ப்பே இல்லை ஆண்டவரே. அப்போ நான் உள்ளே வர்றதுக்காக ஆண்டவர் என்னை தெரிந்தெடுக்க எங்கள் அப்பாவை நீங்கள் சூஸ் பண்ணி நான் நடக்கிற பாதையை நீங்கள் அகலமாக்கி தந்தீங்களே ஆண்டவரே. ஓ ஜீசஸ், நான் நடக்கிறதுக்கு நான் வலுவாதபடி நான் நடக்கிற வழிய அந்த குறுகலான பாதையில எங்க அப்பாவை நடத்தி விட்டுட்டு பின்னாடி அந்த தீபம் அணையாம திருப்பி கையில் எடுக்கிறதுக்கு நான் நடக்கிற பாதைய எனக்கு அகலமாக்கி தந்துட்டீங்களே ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்துல இருக்கிறோம்னா அதனாலதான் ஆண்டவர் என்னை பின்பற்று அப்படிங்கிறார். ஏன்னா இந்த இயேசுவை நீங்க ஃபாலோ பண்ண ஆமா, எத்தனையோ பேர் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணாங்களோ அதெல்லாம் எனக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க. நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்லிட்டு எசேக்கியாட்ட சொன்னதும் எசேக்கியா சுவர்புறமா திரும்பி நான் உனக்கு முன்பாக உண்மை உத்தமன்னு சொல்லி ஓன்னு ஒரே அழுக. இதே மேட்ரு பவுலுக்கு போகுது. பவுலே, பயங்கரமான கட்டுகள் இருக்கிறதாக செய்திகள் வருகிறது. பவுல், மரணமே உன் கூறு எங்க? என்ன பவுலே, மரணமே உன் கூறு எங்க? பாதாளமே எப்படி இது சாத்தியமாச்சு? நான் வலுவாதபடிக்கு ஆமே நான் நடக்கிற வழிய கர்த்தர் அகலமாக்கினான். அவரை நோக்கி பாருங்க, அவர் பார்வையில இருங்க, அவர் பார்வையில இருங்க.
இன்னைக்கு எந்தெந்த காரியம் உங்களால ஃபேஸ் பண்ண முடியல, இதெல்லாம் மேற்கொள்ளவே முடியாது. பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம். இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, இது தேவனுடைய ஆவியினால. இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன் மேல ஒரே ஒரு கட்டு தான் இருக்க வேண்டும். அந்த கட்டு அவருடைய அன்பின் கயிற்றின் கட்டாக தான் இருக்க வேண்டும். வேற எல்லா கட்டுகளும் நெருப்பு பட்டு அருந்து போவது போல அருந்து போவதாக. நல்ல கைகளை தட்டி ஆமென். ஜீசஸ் எவ்வளவு கிரேஸ் பாராட்டுறார். நடக்க வலுவாதபடிக்கு நடக்க வேண்டிய வழியெல்லாம் அகலமாக்கி பவுல்கிட்ட கேட்ட சொல்வார், எவ்வளவு பொறுமையா இருந்தார் தெரியுமா? ஏன்னா முன்னமே அவர் தெரிந்து கொண்டார். அவருக்கு பாவிகள்ல பிரதான பாவி. அவர் என்ன பண்ணார்? கொஞ்சம் பொறுமை. அவர் டைம் தந்து பிடிக்கிறார் தெரியுமா? அது நமக்கு வழியை என்ன செய்யறார்? அகலமாக்குறார். எத்தனை பேருக்கு டைமே இல்லை தெரியுமா? எத்தனை பேருக்கு டைமே கொடுக்கல. நீங்க பழைய ஏற்பாடுல படிச்சு பாருங்க. பழைய ஏற்பாடு மட்டும் இல்ல, ஃபுல்லா நீங்க படிச்சு பாருங்க. எத்தனையோ பேருக்கு. ஆமென். யோதாஸ் ஒரே ஒரு முறை தானே காட்டி கொடுத்தான். ஆமென். அகலமாக்கி ஏன் ஆண்டவரேன்னு கேட்டா சொல்லுவார், எப்ராஹிம் நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராஹிம் எனக்கு அருமையான குமார். பாவத்திலிருந்து தூக்குறார். 2வது ஆட்டு தொழுவத்திலிருந்து தூக்கி எடுத்தார். சங்கீதம் 78:70. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். சிறுமையிலிருந்து தூக்குகிறார். இதைதான் வேதம் சொல்லுகிறது. 113:7-8 வசனங்களிலே அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து. அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினாலே. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். தாவீது ஒருவேளை நினைச்சிருக்கலாம், என் வாழ்க்கை இதுதான், என் வாழ்க்கை இதுதான். ஆனால் கர்த்தர் தாவீதை ஏற்கனவே தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏற்கனவே தெரிந்தெடுக்கப்பட்டேன் என்று நிச்சயம் உள்ளவங்க மட்டும் கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, இந்த 1ஆம் தேதி காலையில உங்களுக்கான நற்செய்தி. உங்களுக்கான வேலை வரும்போது நீங்க இருக்கிற சூழ்நிலை எவ்வளவு தாழ்வான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பள்ளத்தாக்கான நிலையானாலும் சரி, கர்த்தர் அதிலிருந்து தூக்கி எடுப்பார். 1 நாளாகமம் 17:7 முதல் கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசிட்ட தாவீது கிட்ட சொன்ன வார்த்தை, நீ போய் தாவீதை நோக்கி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியா இருக்கும்படிக்கு ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? ஏன் இப்படி அந்த தாவீதுக்கு பேரு எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுல ஆண்டவர் வைராக்கியமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 1, அவன் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். 2, தேவனுடைய இருதயத்தை கேட்டவன். எப்படி லிஸ்ட் போடலாம். அதுல முக்கியமான ஒரு காரியம், இந்த பேரை சொல்றதுக்கு தாவீதுக்கு அப்பாக்கு வெட்கம், தாவீதின் சகோதரர்களுக்கு வெட்கம். சாமுவேல் பெத்லெகேமுக்கு வராரு. ஈசாயின் வீட்டுக்கு வரும்போது உன் பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிடு அப்படிங்கிறார். 7 பிள்ளைங்க வராங்க. மூத்தவன் பேர் இருக்கு, அடுத்த பேர் இருக்கு, அடுத்த பேர் இருக்கு. இப்படி வரிசையா இருக்கும்போது ஆண்டவர் சொல்ல இவர்கள் அல்லங்கிறார். அப்போ சாமுவேல் கேட்கிறார், இவ்வளவுதான் பிள்ளைகளா, வேற பிள்ளைங்களே இல்லையான்னு கேட்கும்போது தாவீது இருக்கிறான்னு சொல்லல. அந்த பேரே வாயில வரல. ஈசாய் அந்த பேரே சொல்லல. எந்த வீட்டில் எந்த பேர் நிற்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவன் சொன்னது என்ன தெரியுமா? எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். இவ்வளவு தான் அவன் அடையாளம். பேரே சொல்லல. அவன் பேர் சொல்றதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு குறைச்சல். ஆண்டவர் பார்த்தார், இவன் பேரை வச்சுதான் இனி இந்த தேசமே அறியப்படும். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு ஒதுக்கப்படுகிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்த்துகிறது கர்த்தருடைய கரம். எந்த அளவுக்கு தாழ்த்தப்படுகிறீர்களோ நல்ல கரங்களை தட்டி என் ஆண்டவர் இதை செய்வார். ஆமென். இவன் பேரே இருக்க கூடாது. அவன் எப்பொழுது சாவான், அவன் பேரு எப்பொழுது அழியும். இதான் தாவீதின் சங்கீதம். அவர் சொல்றாரு, என்ன இப்படிதான் பார்த்துட்டு இருந்தாங்க. இவன் எப்பொழுது சாவான், இவன் பேரு எப்பொழுது அழியும். பேர் அழிகிறதா? ஆமென்.
ஆமே, அதான் வேடிக்கையா சொல்லுவேன். ஆமே, நம்ம எல்லாம் கீ செயின்ல ஜீசஸ்ன்னு வச்சிருப்போம், அவர் கீ செயின்ல டேவிட்னு வச்சிருப்பார், தாவீதுன்னு வச்சிருப்பார். தாவீதின் திறவுகோலை உடையவர், தாவீதின் நகரம், தாவீதின் சிங்காசனம், தாவீதின் சங்கீதம், தாவீதின் குமாரன். ஃபுல்லா சுத்தி 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 அவரை நிக்க வைக்கணும்னா தாவீதுன்னு சொன்ன நின்றுவார். நசரேயனாக இயேசுவேன் ஒரு பர்திமேயு குருடன் கத்துறான், அவர் போயிட்டே இருக்கிறார். இவர் நிக்கவே மாட்டேங்கிறாரு. நிக்க வைக்க என்ன பண்ணலாம்? தாவீதின் குமாரன் நின்னுட்டார். யாருடா அது? அவனை கூட்டிட்டு வாங்க. ஆமென். கர்த்தர் ஒருத்தனை மேன்மைப்படுத்தினார். ஆமென், 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 ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சிறுமையிலிருந்து குனிந்து தூக்கினீரே. தாவீதுட்ட கேட்கலாமா? தாவீதே, ஆமா, அப்படி எப்படி எப்படி இது நடந்துச்சு? தாவீது என்ன சொல்லுவார் தெரியுமா? நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்து அவர் நினைச்சார்ப்பா, அவர் நினைத்தார் அவருடைய இருதயத்தின்படி. அப்படிதான் இருக்கு பைபிள்ல. 1 நாளாகமம் 17 அதனுடைய 19. கர்த்தாவே, உமது அடியானின் நிமித்தமும் உமது இருதயத்தின்படி. அப்போ ஏற்கனவே மனசுல அவருடைய பிளான் என்ன தெரியுமா? இவன் ஆடு மேய்க்கிறவன் அல்ல, இவன் அதிபதி. தாவீதின் தகப்பனுடைய பிளான் என்ன தெரியுமா? இவனை என்ன மேய்க்க விடணும்? ஆடு மேய்க்க விடணும். அபிஷேகம் வைக்கப்பட்ட பிறகும் ஆடு மேய்க்க விட்டான். ஆமென். நீங்க எந்த நிலையில், எந்த நிலையில், எந்த நிலை இருந்தாலும் அப்பா சித்தம் தான் நிறைவேறும். கர்த்தர் என்னை கை தூக்கி எடுப்பார். ஒரு விஷயம் வலது கரத்தை உயர்த்தி, என் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவீங்களா? மனதார தேங்க் பண்ணுங்க. என் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது, ஜல பிரவாகத்திலிருந்து தூக்குகிறார். சங்கீதம் 18:16. இந்த ஜல பிரவாகம் என்பது என்ன தெரியுமா? பயங்கரமான பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள். இந்த சங்கீதம் எழுதப்பட்டதே வேதம் சொல்லுகிற டைட்டில் பாருங்க. கர்த்தர் அவனை அவனுடைய சத்துருக்களின் கைக்கும் எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது பாடின பாட்டு. எல்லா பிரச்சனை, பெரிய போராட்டங்கள், நெருக்கங்கள். இந்த பூமியில நமக்கு எதிராளி ஒருவன் உண்டு. அவன் யாரு தெரியுமா? பிசாசு. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்த போது 6000 பிசாசுகள் பிடித்த லேகியோனை கர்த்தர் தூக்கி விட்டார். 18 வருஷம் நிமிர விடாதபடி கட்டி வைத்த அந்த கூனியாகிய ஸ்திரீயை கர்த்தர் தூக்கி விட்டார். இங்கே மார்க் 9 படித்தோமே, சிறு வயதிலிருந்தே ஒரு வாலிபனை அலைக்கழித்துக் கொண்டிருந்தது. அந்த வாலிபனை கர்த்தர் தூக்கி விட்டார். நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் என்று அதே சங்கீதம் 18 சொல்றார். அவர் தூக்கி விடுகிறார். ஆமென். ஆமென். அது மட்டுமல்ல, 4வதாக மரண வாசலில் இருந்து தூக்கி விட்டார். சங்கீதம் 9:13 சொல்லப்பட்டிருக்கிறது, மரண வாசலில் இருந்து. நல்ல கவனமா கேளுங்க. இந்த வார்த்தையை கொஞ்சம் டச் பண்ணிட்டு அடுத்த 5வது பாயிண்ட் சொல்லி செபிக்க விரும்புறேன். நேரம் வேகமா போகுது, ஒரு 5 மினிட்ஸ்ல முடிக்க விரும்புறேன். மரணம் என்பது அது எழுதப்பட்டது. ஆதி மனிதன் பாவம் செய்த போதே மரணம் பிறந்துட்டு. ஆமென். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. ஆனா அந்த இறக்க ஒரு காலம் வச்சிருப்பார் பாருங்க, அப்பதான் மரிக்கணும். ஆண்டவர் வைத்த காலத்துல மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆனா பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? அந்த காலத்துக்கு முன்னே நம்மளை அழிக்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டோ எல்லா தந்திரமும் பண்ணுவோம். காலத்துக்கு முன்னே அழிக்கணும். அதற்கு ஒரு பெரிய காரியமா அவன் கொண்டு வரதான் பாவம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாருங்க, பாவம் எப்பொழுது உள்ள வந்துச்சோ மரணம் பிறந்தது. உலகத்துல முதல் மனிதன் யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? ஆதாம். ஆதாமுக்கு எவ்வளவு வயசு தெரியுமா? 930. ஆனா ஆதாமை விட அதிக வருடம் வாழ்ந்த ஒருவன் பைபிள்ல உண்டு. யார் தெரியுமா? மெத்துசலா. மெத்துசலாக்கு எவ்வளவு வயசு? 969. அப்போ உண்மையை பார்த்தா 969 வருஷம் யார் தான் வாழ்ந்திருக்கணும்? ஆதாம். முதல் மனுஷன் தானங்க டாப்ல இருக்கணும். அப்போ ஆனா இந்த பாவம் அவன் வாழ்க்கையில 39 வருஷத்தை அடிச்சிட்டு
அதன் பிறகு அந்த நோவா நாட்கள் வரைக்கும் நோவாவுக்கு 500 வயசுல தான் குழந்தை பெக்கிறத பத்தி யோசிக்காரு. இங்கே 500 வருஷம் தாண்டுனா மம்மினா ஹாய் மம்மி இல்ல, எகிப்து மம்மியை தூக்கி வெளியே வச்சு இங்க வேற. ஆனா நோவா 500 வருஷத்துல தான் சரி இப்படி இருந்தா எப்படி, பிள்ளை குட்டி வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. அது அந்த காலம். அந்த காலம் பாத்தீங்கன்னா 800, 900, 700 இப்படியெல்லாம் போயிட்டே இருந்து. ஆனா பாவம் பெருகின போது இந்த ஆண்டுகள் எவ்வளவா குறைஞ்சது அப்படின்னா 120 குறையுது. அதுக்கப்புறம் எல்லாரும் 120 வயசு. மோசை நாட்கள் வந்த போது இந்த 120 எவ்வளவு குறையுது அப்படின்னா 70. எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா? பாவம். ஒரு மனுஷனுடைய ஆயுளை வந்து குடிக்குது. இப்போ 70, 80 இப்ப 40 ஆனாலே பாட்டி தான் முடிஞ்சது. இப்போ ஒவ்வொரு நாளை கடக்கிறதே அவ்வளவு சேலஞ்சா இருக்கு. ஏன்னா உலகம் யாருக்குள் கிடக்கிறது? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. மனுஷன் ஒவ்வொரு நாள் நிக்கிறது சேலஞ்சா இருக்கு. அதுவும் இப்படிப்பட்ட யுத்தங்கள்லாம் வரும்போது எத்தனை நேற்று ஒரு ஸ்கூல்ல ஈரான்ல ஒரு ஸ்கூல்ல 50 சின்ன பிள்ளைங்களுக்கு மேல, அது 80 ஒரு கணக்கு சொல்றாங்க, 50+ சின்ன பிள்ளைங்க மரித்து போறாங்க. ஆமா, அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? எவ்வளவு வேதனையான காரியம். அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை பொல்லாங்கனுக்குள் கிடக்கும் போது அவர் சொல்றாரு, தாவீது என மரண வாசல்ல இருந்து தூக்கினார். தாவீது எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார் தெரியுமா? நாங்க இருக்கிறதே பெரிய விஷயம். நீங்க தாவீது இருக்கிறது நீங்க கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம்? தாவீது 30வது வயசுல ராஜாவாகிறாரு. 40 வருஷம் இஸ்ரவேலை ஆளுகை செய்கிறார். அப்ப மொத்தம் எத்தனை வருஷம்? அப்ப தாவீது எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்? 70. ஆனா தாவீதினுடைய அந்த காலத்தை எப்படி பைபிள் எழுதி இருக்கு தெரியுமா? 1 நாளாகமும் 28:29 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின். தாவீது என்ன ஆயுசா? ஏன் இங்க 70 தீர்க்காயுசா 120 தீர்க்காயுசா? 120 தீர்க்காயுசா 500 தீர்க்காயுசா? 500 தீர்க்காயுசா 900 தீர்க்காயுசா? ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? ஆமா, அவ்வளவுதான, வேற இல்லையா? சில பார்த்துருக்கீங்களா? கல்யாண வீட்டில் 15 கொட்டு வச்சாலும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இருக்கட்டு, வேற ஏதாவது வருதா? இனி அடுத்த இலையில தான் வைக்கணும், இருந்தாலும் கை வைக்க ஏதாவது. ஆனா இங்க என்ன சொல்லப்படுறது? தீர்க்காயுசு. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஏன்னா இவன் சின்ன வயசுலயே மரணத்தை சந்திச்சவன். அதாவது மரண விளிம்பிலிருந்து நம்ம காக்கப்பட்டு அதன் பிறகு நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நாளுமே நம்ம எப்படி தெரியுமா கணக்கிடணும்? தீர்க்காயுசை தந்திருக்கிறார். ஆமா, அதே அவரெல்லாம் இத்தனை வருஷம். தாவீது 70 வருஷம் தானே. தாவீதுட்ட கேட்டா சொல்லுவார், நான் தீர்க்காயுசுப்பா. ஆமா, 17 வயசுல சிங்கத்தின் வாய், கரடியின் கை, கோலியாத்தின் பட்டயம், சவுலின் ஈட்டி, இது போக தீராத வியாதி. ஒவ்வொன்றிலையும் என் கதை முடிஞ்சுதான் நினைச்சேன். அதான் அவர் கத்துற, நான் இனி இராமல் போகும். ஆனா ஒவ்வொரு நாளும் கண் விழிக்கும் போது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை. அதாவது உண்மையிலே எனக்கு நேரிட்ட பிரச்சனை, ஆபத்து, விபத்து, வியாதி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில உண்மையில என் கதை முடிஞ்சிருக்கணும். ஆனா நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டினா எல்லாரும் கை தூக்குவோம், எனக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. சிலர் வந்து பக்கத்து இவர் தூக்குறாரா ஃப்ரெண்ட்ல சென்னை முழும் தூக்கும். ஆனா இதான உண்மை, இதான உண்மை. அவங்களுக்கு இவ்வளவு வருஷம் தானே. நீங்க அதான் அந்த நிறைவு. தாவீது சும்மா பாடல ஆண்டவரே. ஆனாலும் மோசே 80 வயசுன்னு எழுதிட்டு அவர் 120 வயசு வரை இருந்தாரே ஆண்டவரே. நம்ம எல்லாம் கம்ப்ளைண்ட் இப்படிதான் வைப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அவரு தாவீதுக்கு இதெல்லாம் கம்ப்ளைண்ட். அப்பா நான் 17 வயசுல போக வேண்டியவன்ப்பா, நான் 20 வயசுல போக வேண்டியவன்ப்பா, நான்லாம் இல்ல ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் என்ன எல்லாத்தையும் பார்க்க வச்சிட்டீங்களே ஆண்டவரே. யாக்கோபு சொல்லுவார்ல, ஆண்டவர் எனக்கு பிறந்த நாள் முதல் ஆதரித்தார். ஆமென். யோசேப்பை நான் ஒன்ன பார்ப்பேன்னு நினைக்கல, ஆனா உன் பிள்ளையும் என்ன பார்க்க வச்சுட்டாரு பாத்தியா? அப்படி சொல்லிட்டு பைபிள் சொல்லுகிறது, யோசேப்பு தன் கோலின் மேல் சாய்ந்து என்ன பண்ணான் தெரியுமா? தொழுது கூட வர்ஷிப் பண்றான். Glory. ஆண்டவரே, ஆமென். மரண வாசல். அதாவது அப்பா
இந்த பிரேயர் ரொம்ப பவர்ஃபுல் பிரேயர். ஒரு மரண தருவாய் என்கிற சூழ்நிலை வரும்போது ஒரு தேவ பிள்ளை எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரே, இது நீர் குறித்த காலமானால் என்னை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளும். இது நீர் குறித்த காலம் இல்லை என்றால் என்னை இந்த வாசலில் இருந்து தூக்கிவிடும். உங்க லைஃப்ல அப்படி ஒரு மரண பயம் உங்களை சூழுது, அல்லது ஒரு மரணத்துக்கும் உங்களுக்கும் ஒரு அடி தூரம் அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வரும்போது ஒரு தேவ பிள்ளை இந்த ஜெபத்தை, ஆண்டவரே, இது ஒருவேளை இது நீர் குறித்த காலமானால் என்னை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளும். இல்ல நான் பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் இருக்குமானால் பலன் தாரும், என ஓட வைங்க. இப்படி ஒரு ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் எப்படி தூதனை அனுப்பி எலியாவை ஓட வச்சார், அதை இன்னைக்கு செய்யும். வரும் துர்ச்சன பிரவாகம் சொல்றார், மரண கட்டுகள் என்னை விழுந்தது, துர்ச்சன பிரவாகம். அப்போ நான் தேவனை நோக்கி அபயமிட்டேன், என் சத்தம் அவர் செவிகளில் ஏறிட்டு. எப்படிங்க செவியில் அந்த சத்தம் அப்படி ஏறுதான், எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவர் தூக்கி எடுத்தான். ஆண்டவர், இது நீங்க குறித்த காலம் ஆண்டவரை. இப்படி இப்படி ஒரு ஒரு மரண வாசனை அடிக்குப்பா, ஒருவேளை எல்லாம் கதை முடிய போகுதோ, அப்ப இது நீங்க குறித்த காலமானால் என்னை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளும். இது நீங்க குறித்த காலம் இல்லைன்னா என்னை இதுல இருந்து தூக்கி எடுங்க. ஆமென். காலத்துக்கு முன்னே வேதம் சொல்லுகிறது, நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருப்பார். நீங்க நெறிந்திருக்கிறத நினைச்சு கலங்காதீங்க. உங்க வாழ்க்கை தீபம் மங்குறத நினைச்சு கலங்காதீங்க. உங்க ஓட்டம் ஜெயத்தோடு ஓடி முடிக்க தேவன் தம்முடைய கிருபையும் தம்முடைய பலனையும் தம்முடைய சத்துவத்தையும் தருவார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐந்தாவதாக பாதாள பிடியிலிருந்து தூக்கி எடுத்தார். சங்கீதம் 16, 9, 10, 11 வசனங்கள்ல, ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். எல்லாரும் இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். சத்தமா சொல்லுங்க. ஆமென். கரெக்டா சொல்லணும். விடீர்னா இடையில இட்டு போட்டுறக்கூடாது. இந்த தமிழ்ல இப்படிதான், இதா ஒண்ணு இடையில சேர்த்தீங்க மொத்தமா முடிச்சு, ஆத்துமாவை பாதாளத்தில். அதான் அந்த அறவர உறக்கு, அதுதான் அதெல்லாம் கரெக்டா. ஆமென். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். புரியலையா? விட மாட்டீர். முடிஞ்சு. அவன் விட மாட்டீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை. இந்த சங்கீதம் எப்படி அது நிரூபிக்கப்பட்டது தெரியுமா? இயேசுவே இறங்கி வந்து, ஆமென், அவர் மரணத்தை ஜெயித்து, ஹalleluya, அவருடையவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டு போயிருக்கிறார். என்ன நம்பிக்கை? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்தின் திறவுகோலையும் பாதாளத்தின் திறவுகோலையும் உடையவராயிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேவ, அதான் என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். இந்த உலகத்துல ஓட்டத்தை முடிக்கிற சூழ்நிலை வந்தாலும் நம்பிக்கையோடு தான். அதுதான் சங்கீதம் 145 சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் தங்கள் படுக்கையிலே கம்பீரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் 149:5 வாசிங்க. பரிசுத்தவான்கள் மகிமையோட களி கூர்ந்து படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்கள். அவங்களுக்கு அந்த ஓட்டம் முடிகிற டைம் வரும்போது அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிருவாங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க, அவங்க ரொம்ப ஜாலி ஆயிருவாங்க. ஆமே, பிள்ளைங்களை டூருக்குன்னு சொன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஜாலி ஆயிரும், அவ்வளோ ஹாப்பியா ரெடி ஆயிருவாங்க, எல்லாம் ரெடி ஆயிருவாங்க, எல்லாம் ரெடி 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 மகிமையோட கழிவு. எத்தனை பரிசுத்தவான்களுடைய சாட்சி. ஆமே, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவர் ஆத்துமாவை பாதாளத்துல விட மாட்டார். எனவேதான் சங்கீதக்காரன் பாடுகிறான், என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் என் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்ப வைக்கிறவர். கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுவோமாறு. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்தவரே, செத்து போனான் என்று எல்லாரும் சொல்லத்தக்க செத்தவனை போல கிடந்தவனை நீர் கைப்பிடித்து தூக்கினீர். உடனே அவன் எழுந்தான். எங்க எந்த நிலைமையில் இருந்தோம் எங்களை தூக்கி விட உங்க கரம் போதும்பா, உங்க கரம் போதும்பா. நீங்க நினைச்சீங்கன்னா இந்த சூழ்நிலை எதுவானாலும் உங்களால தூக்கி விட முடியும். எனக்கு எதிர்பார்ப்போடு
இந்த வார்த்தை கர்த்தர் எனக்கு தான் தந்திருக்கிறாங்கிற நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தூக்கி விடுவீராக, சாட்சியாய் நிறுத்துவீராக. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் இந்த புதிய மாதம் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஆண்டவர் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல ஞானம், கிருபை, பாதுகாப்பை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேலை பார்க்கிறவங்களுக்காய் ஸ்தோத்திரம், காத்திருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீர் கைப்பிடித்து தூக்கி விடுங்கப்பா. எழும்பட்டும்பா. எழும்ப முடியாத சூழ்நிலையிலிருந்து எழும்பட்டும். தீராத வியாதி இருக்குமானா அதுல இருந்து எழும்பட்டும் ஆண்டவரே. ஒரு மிராக்கிள் இந்த மாசம், இந்த மார்ச் மாசத்துல கர்த்தருடைய கரம் எனக்காய் வேலை செய்கிறது என்று ஒவ்வொருவரும் சொல்லத்தக்கதாய் கர்த்தர் அதிசயம் செய்வீராக. ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் கண்மணி போல காத்துக்கொள்ளும். தேசங்களில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவனே எழுந்தருளி கிருபையாய் இந்த யுத்தம் நிறுத்தப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அதிசயம் செய்யும். விசேஷமாய் வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்மணி போல காத்துக்கொள்வீராக. ஆசீர்வதியும். எல்லா மகிமை கனம் உமக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.